செஞ்சு மன்னிச்சிடுங்க. உங்களை விட்டு நான் எப்படி போக போகிறேன்னு தெரியல. ஆனால் என் உசுறு போகிற அளவோட இன்னும் அதிகமான வலி எனக்கு இருக்குங்க. உங்களை விட்டு என்னால் நிஜமாக எடுக்க முடியாதுங்க. அந்த நாட்கள் நான் எப்படி கழிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னங்க என்ன த்ரிஷா? என்னங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுங்க. கேளு. அது ஏன் இப்படி தயங்கன கேட்கறதுக்கு? என்னங்க, நான் அந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு கோவம் வரலாம், வருத்தமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எனக்கு பதில் சொல்லிதாங்க ஆகணும், மறக்கக்கூடாது. அப்படி என்ன கேள்வி கேட்க போற த்ரிஷா? நீ சொல்ற வார்த்தையில தான் இருக்க போகுது நான் எப்படி பேச போறேன்னுட்டு. என்னங்க, அது வந்து என்னங்க, என்னை விட்டு நீங்கள் இருப்பீங்களாங்க? நான் இல்லை, நான் சத்துட்டேன்னு நினச்சிட்டு என்னை விட்டு என்னை மறந்துட்டு நீங்கள் இருப்பீங்களாங்க? த்ரிஷா, எனக்கு உன்னோட கஷ்டம் புரியுது த்ரிஷா. ஆமாம், டாக்டர் சொன்னார் உன் வயிற்றுல குழந்தை இல்லைன்னுட்டு. ஆனால் நான் எங்கே பேசினா நீ வருத்தப்படுவியோன்னுட்டு நான் பேசாமல் இருந்தேன் த்ரிஷா. அது மட்டும் இல்லை, உன்னை விட எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது த்ரிஷா. உனக்கே தெரியும் எனக்கு குழந்தைனா எவ்வளோ பிடிக்கும்னுட்டு. ஆனால் அந்த குழந்தை உனக்கு அப்புறம் தான் த்ரிஷா. அந்த குழந்தை எல்லாமே இந்த உலகத்தில் உனக்கு அப்புறம் தான் த்ரிஷா எல்லாமே. இங்கே பார் த்ரிஷா, நீ இல்லைன்னா நீ இல்லைன்ட்டு நான் கேள்விப்பட்ட அடுத்த நொடியே என்னோட உடம்புல உசிரே இல்லைன்னு தான் நியூஸ் வரும். இப்போ என்ன, குழந்தை இல்லைன்னா என்ன? உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை. இங்கே பார் த்ரிஷா, எந்த மாதிரியும் முட்டாள் வேலை செஞ்சிடாது, சரியா? இங்கே பார், யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் எனக்கு நீ வேணும். உனக்கு நான் வேணுமா வேணாமா த்ரிஷா? கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வேணுங்க. இந்த உசுரை நான் கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கேனா அதுக்கு நீங்கள் மட்டும்தாங்க காரணம். இங்கே பார் த்ரிஷா, வருத்தப்படாது. நம்ம டாக்டர் கிட்ட போகலாம், செக்கப் பண்ணிக்கலாம், ஓகேவா? தலைக்கு எடுத்துக்காத, ஃப்ரீயாக ஒரு மைண்டு, ஆறாமல் இரு. ஆச்சுன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா. சரி த்ரிஷா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரிங்க. சே, ஒரு 5 நிமிஷத்தில் எந்த மாதிரி பேச்சுக்காரத்தனத்தை பண்ண பார்த்தோம். இல்லை, என்ன ஆனாலும் சரி, அந்த தாய்க்கிளியை ஃபஸ்ட்டு கீழே வச்சு உக்கார வச்சுட்டு அப்புறமா என்னோடய பாசத்தை காமிக்கிற மாதிரி காமிச்சு முன்னைய என்னோட வழியில் விழ வைக்கிறேன்டி. என்னவே ஆகட்டும், இவரை விட்டு நான் போகிறதாவே இல்லை. இதுனா ஆயிடுச்சுன்னா நான் போனால் அடுத்த நொடியே என்னோட உயிர் இருக்காதுன்னு சொல்கிறாரு. நான் எப்படி விட்டு போக முடியும்? முடியவே முடியாது. உனக்கு இருக்குதுடி மாமியார் காட்சியே, உனக்கு வச்சிரு கச்சேரி. ஏன்பா சுதாகர், என்னப்பா பண்ணுறா த்ரிஷா? உக்காந்து இருக்காமா, அழுந்துக்கிட்டே இருக்கா. பின் என்னப்பா, வருத்தம் இல்லாமல் இருக்குமா? இப்படி ஆகிப்போச்சு. சரி, என்ன பண்ணுறது? நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு ஒன்று போனால் ஒன்று சோதனை கொடுத்துட்டே இருக்கான் அந்த கடவுள். எப்போ தான் கண் திறப்பானோன்னு தெரியல. சரிம்மா, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துட்டுறேன். சரிப்பா. என்ன இவன் எதுவுமே சொல்லாமல் போகிறா? அப்போ எதுவுமே பேசலையோ? கேட்கலாம். சுதாகர். என்னம்மா? ஏன்பா சுதாகர், த்ரிஷா உங்ககிட்ட எதுனா சொன்னாலாப்பா? இல்லையம்மா, எதுவும் சொல்ல. சரிப்பா ஆச்சு, நீ கிளம்பு, உனக்கு நேரம் ஆகும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அப்போது இவ எதுவும் பேசலை. இன்னும் ஒரு நாள் டைம் கொடுத்து பார்க்குறேன். அப்போவும் எதுவும் பேசலை. நானே என் பையன்கிட்ட பேசுகிறது தான். அஞ்சலி, இப்போ எது கோயில்கிட்ட கூட்டிகிட்டு வந்த? என்னங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. அது வீட்டிலே சொல்லியிருக்காமே, அதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ தூரம் வரணும்? என்னங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. என்ன அஞ்சலி, வீட்டில் யாருக்காச்சும் எதனா பிரச்சனையா? ஆமாங்க, அதுதான் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். யாருக்கு என்னாச்சு? சொல்லு அஞ்சலி,
சொல்லு. என்னங்க த்ரிஷா அக்காவுக்கு அன்னிக்கு அன்னிக்கு என்னாச்சு அன்னிக்கு? என்னங்க நேற்று அக்கா முழுகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிருந்தாங்க. என்னது? அண்ணி முழுகாம இருக்கிறாங்களா? இது சந்தோஷமான விஷயத்த வீட்டில் சொல்றதுக்கு என்ன? அது வந்துங்க அஞ்சலி, எதுனா பிரச்சனையா அஞ்சலி? சொல்லு அஞ்சலி. அவங்க ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு போயிருந்தாங்க. அங்கே டாக்டரு இது பித்த வாந்தி தான், மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பிரெக்னென்ட் இல்லையா?